இவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் இல்லம் தேடி வரும் நல்ல செய்தியால் உங்களுடைய விதியே மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த 2 வாரங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் புதன் பகவான் வக்ரம் பெற்றும், மீனத்தில் ராகு சுக்கிரன் சூரியன் சனி ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் வீட்டிற்கு வரும் நல்ல செய்தியால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, அதுவும் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்று பார்க்கும்போது ராசிநாதன் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். குடும்பஸ்தானம் வலுவடைந்து இருக்குதுங்க. ஏதோ ஒரு வகையில் பாவ கிரகங்களாலும் அவர் ராசிக்கு அதிபதியாகி ஆட்சி பெறும்போது தீமையான பலன்கள் அனைத்துமே குறைந்து நற்பலன்களை அதிகரிக்க இருக்கு என்பது கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துங்க. நன்மைகள் எதிர்பாராத விதத்தில் அதிகரிக்க இருக்கு என்கின்ற விதியின் பிரகாரம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2 வாரங்கள் முழுவதுமே எதிர்பாராத விதத்தில் நன்றாகவே இருக்குங்க. குறிப்பா வருமானமும் போதிய அளவிற்கு இருப்பதால பணப்பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதே போல செலவுகள் என்பது கட்டுக்கடங்கியே இருக்குங்க. உங்களுடைய முயற்சிகள்ல சாதகம் உண்டு. மனதில் உற்சாகம் பெருக்க எடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த 2 வாரங்கள் அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா மகர ராசியை சேர்ந்த பலருக்கு பெரியோர்களுடைய ஆசை கிடைக்க இருக்குதுங்க. அதே போல திருமணமாகி புத்திர பாக்கியத்திற்காக இத்தனை வருடங்களாக காத்திருந்த மகர ராசியினருக்கு அந்த யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகும் இந்த வாரங்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல பெண்மணிகளுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் வாய்ப்புகளும் இருக்குது. 3ஆம் இடத்து சூரியனும் உங்களுடைய வெற்றிக்கு துணை நிற்பாருங்க. தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது எதிர்பாராத விதத்தில் எதிர்பாராத வெற்றியை நீங்கள் பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரங்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் தந்தை வழி உறவுகள்ல நல்ல ஒரு ஆறுதல் கிடைக்க இருக்கு. காரணம் 9ஆம் இடத்தில் கேது, 6இல் செவ்வாய் வக்ரமாக இருப்பதால் சகோதர உறவுகளிடம் உரசல்கள் வேண்டாங்க. தாயினுடைய உடல் நலத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குது. சொத்து பிரச்சனைகள், அதாவது பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியங்க. எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக சூழ்நிலையை கையாளும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களை தவிர மற்றவர்கள் அனைவரும் உங்களுக்கு அவ்வளவு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க இந்த 2 வாரங்கள் முழுவதுமே. அதனால வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருக்குங்க. வீண் செலவுகள் என்பது கட்டுக்கடங்கியே இருக்குங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி மீது வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த 2 வாரங்கள் அமைஞ்சிருக்குது. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசியினருக்கு நல்ல ஒரு வரன் இருக்குதுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இதனால் குடும்பத்தில் உற்சாகமான ஒரு சூழ்நிலை மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்குங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் ஒரு சிலர் பாடல் பெற்ற திருத்தல தரிசனம், மகான்களுடைய ஆசி ஆகியவை கிடைக்க இருக்குதுங்க. அதே போல திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு
வரன் பார்ப்பது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் பெற்றோர்களுக்கு நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்குதுங்க. திருமணமான பெண்மணிகளுக்கு மழலை பாக்கிய யோகமும் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. இருந்தாலும் கூட உத்தியோகத்துறைக்கு சம்பந்தப்பட்ட மற்ற அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் சிறு முயற்சிகள்ல நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குது. உத்தியோகஸ்தர்களுக்கு ஊதிய உயர்வு காத்திருக்குதுங்க. சிலருக்கு இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்க இருக்குதுங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் மகர ராசியினருக்கு மனதிற்கு நிறைவை அளிக்கக்கூடிய நல்ல ஒரு நிறுவனத்தில் வேலை கிடைக்க இருக்குதுங்க. தற்காலிக பணியாளர்கள் தற்போதுள்ள பணிகளில் நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க. குறிப்பா மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம், அதாவது இந்த 2 வாரங்கள் முடிவதற்குள் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை நீங்கள் இந்த வாழ்வில் சந்திக்க இருக்கீங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் நிறைவேற இருக்குது. ஒரு சிலர் புதிதாக சொந்தமாக நிறுவனத்தை தொடங்கி அவற்றை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைய இருக்குதுங்க. அதே போல மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த 2 வாரங்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வர்த்தக துறையினருக்கு மிகவும் அனுகூலமான ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். காரணம், விற்பனையும் லாபமும் படிப்படியாக உயர்வதை அனுபவத்தில் பார்க்க முடியும். புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க. அளவோடு உற்பத்தியை முதலீடு செய்து அதிகரித்து கொள்ளலாம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. ஒரு சிலர் வெளிநாடு சென்று வரும் பாக்கியம் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து புதிய தொடர்புகள் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க. இதனால நல்ல ஒரு லாபத்தை இந்த வாரங்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே போல மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த வாரங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பது மேலும் பல நன்மைகளை உங்களுக்கு பெற்று தர இருக்கு என்பதை தெளிவுபடுத்துதுங்க. அதே போல தேர்வில் வெற்றி பெறுவ துணை நிற்குங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவும் வழிகாட்டுதல்களும் படிப்பில் உற்சாகத்தை ஏற்படுத்தும் விதமாக அமைஞ்சிருக்குது. இதனால எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ஒருவரை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு உதவிகரமாக சஞ்சரிக்கிறார். உழைப்பு சற்று கடினமாக இருக்குங்க. அதே போல் இருந்தாலும் அதற்கேற்ப சந்தையும் உங்களுடைய விளைபொருட்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதே போல மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மனம் நிறைவையும் மகிழ்ச்சியையும் அளிக்கக்கூடிய ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குறிப்பா பெண்மணிகளுக்கு குரு சுக்கிரன் அனுகூலமாக இருப்பதால கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சனிக்கிழமை அருகாமையுள்ள அனுமன் ஆலயத்திற்கு சென்று வணங்கி வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும்.